எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். அது நின்று ஜீவ ஊற்று புறப்படும். அவனை ஆண்டவர் படைத்த போது அவனும் ஆவியின் மனிதன்தான். ஆனால் பாவத்தில் விழுந்தபோது அவன் மாம்சீக மனிதனாய் மாறினான். அவனுக்குள் அந்த ஆவிக்குரிய மனிதன் சிறைப்பட்டு போனான். அதை மீட்டெடுக்கத்தான் இயேசு வந்தார். மனிதன் ஒரு ஆவி மனிதன். எல்லாரும் சொல்லுங்க, மனிதன். நீங்க பார்க்கிற மாதிரி இந்த மாம்ச மனுஷன் அல்ல, மனிதன் ஒரு ஆவி மனிதன். இதை நீங்க இந்த ரகசியத்தை புரிஞ்சுக்கிட்டா தான் சத்தியமே விளங்கும். அந்த ஆவி மனிதனை இந்த இருதயம் கரப்படுத்துது. இந்த இருதயத்துக்குள் இருந்து என்ன வரும்? வெளியே இருந்து உள்ள போகிறது ஒன்றும் தீட்டுப்படுத்தாது. உள்ளிருந்து இருதயத்துக்குள் இருந்து வெளியே வருகிற, அதாவது ஆத்துமா, அவன் ஆத்துமாவுக்குள்ளிருந்து வெளியே வருகிற இவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும். இவைகளே ஆவி மனிதனை தீட்டுப்படுத்தும். அந்த ஆவிக்குரிய ஸ்பிரிட் மேன் பரலோகம் போக முடியாது, மோட்சத்துக்கு போக முடியாது. அவன் நரகத்தில் போய் வேக வேண்டியதா இருக்கிறது. அப்போ இந்த இருதயத்தை கடவுளுக்கு கொடு. அது மகா திருக்குள்ளது, அது மகா கேடுள்ளது, அதிலிருந்து அசுத்தமாய் புறப்பட்டு வருது. அதை அடக்கி ஆள கர்த்தருக்கு கொடு. கர்த்தரோடு நட, கர்த்தரோடு பேசு, கர்த்தரிடத்தில் தங்கியிரு, கர்த்தர் காரியமா சிந்தி, கர்த்தரிடத்திலேயே உன்னுடைய நேரம் செலவு பண்ணப்பட வேண்டும். உன் இருதயம் ஞானம் உள்ளதாய் இருந்தால் என்னிலே என் இருதயம் மகிழும். கர்த்தர் நமது இருதயங்களை தம் பக்கம் திருப்ப விரும்புகின்றார். அதுபோலவே சாத்தான் நமது இருதயங்களை தன் பக்கம் திருப்ப ஓயாமல் பிரயாசப்படுகிறான். எதை நீ பின்பற்றுவாயோ அதுவாக நீ மாறுவாய். கர்த்தரை பின்பற்றினால் கர்த்தருடைய சாயலில் மாறுவாய். பிசாசை பின்பற்றினால் நீ பிசாசின் மகனாய் மாறுவாய். அதை ஆண்டவர் சொல்லிட்டார், நீங்கள் உங்கள் பிசாசினால் உண்டானவர்கள். என் வசனத்தை நீங்கள் கேட்க மனமில்லாமல் இருக்கிறீர்கள். ஏன் என் உபதேசத்தை அறியாமல் இருக்கிறீர்கள்? என் உபதேசத்தை கேட்க மனதில்லை என்று ஆண்டவர் சொல்லிவிட்டபடினாலே எந்த பக்கமாக நீ சாய்வாயோ, எதற்கு விட்டு கொடுப்பாயோ என்று இன்றைக்கு தீர்மானம் பண்ணிக்கொள்.